ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் உள்ள சாமந்தி செடி தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மொக்குகள் வச்சு அவ்வளோ அழகாக இருக்குது. செடி முழுக்க இலைகளே இல்லாமல் வெறும் மொட்டுகள் மட்டும்தான் தெரியுது. இந்த செடியை வந்துட்டு நிறையா பேர் வந்து கேட்டுருந்தீங்க. இந்த தடவை என்கிட்ட நிறையா சாப்ளிங்ஸும் வந்து வாங்கியிருக்கீங்க. உங்கள் வீட்டு தோட்டத்தில் இந்த செடி எப்படி வந்து க்ரோத் வந்திருக்கு, நல்லா வளர்ந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செடிகளில் நிறைய மொட்டுகள் வச்சுருக்க சமயத்தில் நம்மளோட செடிகளுக்கு நிறைய சத்துக்கள் வந்து தேவைப்படும். நம்ம வந்து 10 days ஒன்ஸ் கடலை புண்ணாக்கோ இல்லைனா வந்துட்டு யூமிக் ஆசிடோ நம்ம வந்து கொடுக்கலாம். நீங்கள் வந்துட்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் வந்து பயன்படுத்துகிற மாதிரினா 1 ஸ்பூன் வந்துட்டு டிஏபி எடுத்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து செடிகளுக்கு வந்து ஊற்றி விடலாம். ஸ்ப்ரேவுமே பண்ணி விடலாம். நிறைய மொட்டுகள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். பூக்களும் நல்லா பெருசு பெருசாக வரும். மொட்டுகள்லாம் அதிகமான இருக்க காரணத்தினால இலைகள்லாம் வந்து சிறுத்து இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. நம்ம பூ பறிக்க அதுக்கப்புறம் செடிகளை வந்துட்டு கிளைகளை கட் பண்ணி விடவே நம்மளுடைய செடி வந்துட்டு முன்ன மாதிரி ஹெல்த்தியாக ஆகிடும். அப்படி இல்லைன்னா நம்ம கட் பண்ணி வேறு செடி வந்து உருவாக்கிக்கலாம்.